கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்று யார் தேவனை தரிசிக்கும் பாக்கியவான்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறினார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவித்தால் தேவனை காணவும் தரிசிக்கவும் முடியும். இன்று நாம் அநேகர் தேவனை தேடுகிறோம். தேடினால் மட்டும் போதாது, தரிசிக்கவும் வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்களை பரிசுத்தமாக காத்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் வாழ்ந்தால் நிச்சயமாகவே நாம் தேவனை தரிசிக்க முடியும். நாம் அநேகர் தேவனை தேடுகிறோம், ஆனால் கண்டடைகிறோமா? தேடினால் மட்டும் போதாது, தரிசிக்கவும் வேண்டும். எப்படியெனில் தேவன் ஆவியாயிருக்கிறார், எனவே அவர் கண்களுக்கு புலப்படாதவர். நாம் அவருடைய மகிமையை மட்டுமே பார்க்க முடியும். இவர் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று அப்போஸ்தலராகிய யோவான் கூறுகிறார். எனவே தேவனை தரிசிப்பது என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய எல்லா மகிமையிலும் பார்ப்பதை குறிக்கின்றது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கூறினார். இயேசு பரிசேயரை குறித்து மனுஷர் முன்பாக நீதிமான்கள் போல காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் என்றார். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவும், பொருள் ஆசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கூறினார். ஏனென்றால் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க தேவையில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என கர்த்தர் கூறினார். எனவேதான் இயேசு 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, தேவனுக்கும் உலகத்திற்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். நாம் இறுதி நாளில் தேவனை தரிசிக்கத்தக்கதாக நம் இருதயத்தில் எவ்வாறு சுத்தமுள்ளவர்களாக காணப்படலாம் என்பதை குறித்து 4 காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக, நம்முடைய சரீரம் ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம். எனவே வேசி மார்க்கங்களுக்கு விலகி நம் சரீரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதையே வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகியோடி தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்ட யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு உதாரணமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, நம் சிந்தனைகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறினார். விசேஷமாக இந்நாட்களில் பிசாசானவன் ஆசை, இச்சை, பெருமை எனும் சிந்தனைகளை மனுஷருக்குள் விதைத்து அவனை பாவம் செய்ய தூண்டுகிறான். ஆனால் இயேசுவோ நாம் சிந்தனையில் கூட பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என சொல்லுகிறார். மூன்றாவதாக, நம் வார்த்தையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களிலிருந்து பக்தி விருத்திக்கேதுவான
கிருபை பொருந்திய கேட்கிறவனுக்கு பிரயோஜனமானதும் அத்துடன் ஆசீர்வாதமுமான சிந்தனைகளும் வார்த்தைகளும் புறப்பட வேண்டும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. எனவே தேவனை துதிக்கும் நாம் மற்றவர்களை சபிக்காதபடிக்கு நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை பொருந்தினதாயும் ஜீவனுள்ளதாய் காணப்பட்டது. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றவும் அவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் காணப்பட வேண்டும். நான்காவதாக, நம்முடைய நடத்தைகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷர் முன்பாகவும் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாகவும் அத்துடன் யோக்கியமானவர்களும் பரிசுத்தமானவர்களுமாக நடந்து கொள்ள வேண்டும். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் தாவீது ஜெபித்தது போல, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று நாமும் ஜெபித்து மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்திக் கொள்ளுவோம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.